ஓம் சாந்தி. ஒரு தடவை ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய பழக்கம் இருந்தது அவருக்கு. எதையாவது குறை சொல்லிட்டே இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே கடவுளை குறை சொல்லிட்டே இருப்பார். இது ஏன் நடக்குது, இப்படியா நடக்குது, அப்படியா நடக்குது, அவருக்கு என்ன, ஏன் இப்படி ஆச்சு, எனக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி இப்போ எல்லா விஷயத்துலையும் அவர் குறைய சொல்லிட்டே இருப்பார் கடவுளை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாரு. அங்கே வந்து போகிற வழியில் தென்னை மரம் இருந்தது. அப்போ அதில் அவர் ஓய்வு எடுக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போனால் பார்க்குறாரு. அங்கே நிழல் இல்லை, வெயில்ல. அப்போ சொல்கிறாரு, பாருங்க கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு மரத்தை வச்சிருக்காரு, இது கிடையும் இல்லை, ஒன்றும் இல்லை, நேராக மேலே போயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா நிழல் கம்மியாக தான் இருக்குது, இதெல்லாம் ஒரு படைச்சு வச்சிருக்காரு பாரு கடவுள் அப்படின்றாரு. அதுவும் காய்ச்சிருக்கு, இவ்வளோ பெரிய பெரிய காயாக இருக்குது, அதுவும் மேலே இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஒன்றும் சொல்லலை. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனாங்க தாண்டி. அப்போ அங்கே ஒரு மாமரம் இருந்தது. மாமரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பழம் இருந்தது, அது நல்ல நிழலும் இருந்தது. அப்போ அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க, பாருங்க எவ்வளோ நல்ல நிழல் இருக்குது, இங்கே நம்ம ஓய்வு எடுக்கலாம். அப்போ அவர் சொல்றாரு, பாருங்க எவ்வளோ பெரிய மரம், ஆனால் இப்போ எவ்வளோ அகலமா இருக்குது, எவ்வளோ கிளைகள் இருக்குது, ஆனாலும் பாருங்க பழம் எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கு அப்படின்னு. அதாவது எல்லா விஷயத்திலையும் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அதனால அந்த இதுல போய் தூங்கிட்டாரு, தூங்கிட்டாரு டயர்ட்ல. அப்ப திடீர்னு அவருக்கு தலையில ஒரு மாம்பழம் விழுந்தது. அவ முழிச்சு பாக்குறாரு, ஆஹா என்னாச்சு அப்படின்னு. அப்ப ஐயோ, மாம்பழம் சின்னதா இருந்தது, நல்ல வேலை. தென்னை மரம் மாதிரி பெருசா தேங்காய் இருந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும், விழுந்திருந்தா தலையில. அவ என் மண்டை உடஞ்சிருக்கும். நல்ல வேலை, பரமாத்மா கடவுள் நல்லா தான் படிச்சிருக்காரு, அவர் கரெக்டா தான் படிச்சிருக்காரு, அவர் எது பண்ணாலும் கரெக்ட் தான் அப்படிங்கிறாரு. எப்போ வந்து அவருடைய சிந்தனைகளை அவர் மாத்திக்கிட்டாரோ அப்போ அவருடைய சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமா மாறிடுச்சு. அதனால இன்றைய முரளி பார்த்தீங்கன்னா சமஸ்யா சுரூபமாக ஆகக்கூடாது, சமாதான சுரூபமாக ஆகணும். இது 31/12/2006 முரளி. இதுல பாபா சொன்னாங்க, திடத்தா மற்றும் பரிவர்த்தன் சக்தி மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் சமாதான சுரூபமாக மாற்றணும். இந்த தலைப்பு. அதாவது பரிவர்த்தனை பண்ணணும், சமாதான சுரூபம் மற்றும் நிவாரண சுரூபமா மாறணும். இதுல பாபா சொன்னாங்க, நீங்க மணி மட்டும் அடிக்கூடாது. அதாவது புது வருஷம் வர போதுன்னா பாபா வந்து நடுவுல மணி அடிப்பாங்கல்ல. இப்போ 12 மணி ஆயிடுச்சுன்னா டிங் டிங்ட்டு அங்க மணி அடிப்பாங்க பாப்தாதா மீட்ல. அதனால பாபா சொன்னாங்க, இந்த வருஷத்துல நீங்க மணி மட்டும் அடிக்க கூடாது, கூடவே மணி அடிச்சாங்க அப்படின்னா பழைய உலகம் முடிஞ்சிருச்சு, பழைய வருஷம் முடிஞ்சிருச்சு, புது வருஷம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதனால அது மட்டும் பண்ணக்கூடாது, இன்னும் வேற வேலை நீங்க பண்ணணும். அதாவது பழைய சமஸ்காரங்களுக்கு, பழைய விஷயங்களுக்கும் விடை கொடுக்கணும். வெறும் வருஷத்துக்கு மட்டும் விடை கொடுத்தா பத்தாது. இதுல தடை செய்யப்பட்டுள்ளது 21வது நாள், இன்னைக்கு லாஸ்ட் நாள். இதுல வந்து பாபா சொன்னாங்க, இன்னைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி இல்லை. எதுக்கு அனுமதி இல்லை? ஃபர்ஸ்ட் இது வந்து பார்க்கலாம், செய்யலாம், அதற்கு அனுமதி கிடையாது. குழந்தைகளை வந்து பலவீனமா மாற்றக்கூடிய வார்த்தைகள் செய்யலாம், பார்க்கலாம், நடக்கலாம், இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த வார்த்தைகள் தான் குழந்தைகளுடைய அவங்கள வந்து பலவீனமா மாத்துது. அது நடந்தே விட்டது, முடிந்தே விட்டது, நாம் செய்தே தீர வேண்டும் அப்படி இப்படி. ஏன்னா பரமாத்மா என் கூட இருக்கிறார். உங்க கூட இருக்கிறது யாரு? பாபா கேக்குறாங்க. உங்க கூட துணை, உங்களுடைய ஹெல்ப்பர் யாரு? துணையாக இருக்கிறது யாரு? உதவிக்கு யார் இருக்காங்க? அதை நினைச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு சக்தி கிடைக்கும். எப்ப பகவான் உங்க கூட இருக்காரோ அப்ப உங்களுடைய காரியங்கள் அங்க முடிவடைந்து விட்டது, முடிந்தே தீரும். அது அங்க பாதியில் தோல்வி அடைய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைங்க. சதா பாபாவை கூட வச்சுக்கோங்க, பாபா நினைவுல இருங்க. அதுல பாபா வந்து முக்கியமாக சொல்றாங்க, உங்களுடைய டைட்டில் என்ன? விஸ்வ பரிவர்த்தக ஆத்மா, விஸ்வ கல்யாணகாரி ஆத்மா, இயற்கையை மாற்றக்கூடிய ஆத்மா. அப்ப இயற்கையை மாத்துறீங்க, விஸ்வத்தையே மாத்துறீங்க அப்படின்னா உங்களை மாற்ற முடியாதா என்ன? இதற்காக 2 சக்திகள் அவங்க அவசியப்படுது, பரிவர்த்தன் சக்தி மற்றும் திடத்தாவின் சக்தி. உறுதித்தன்மையினுடைய சக்தி மற்றும் மாற்றம் செய்யக்கூடிய சக்தி. திடத்தாவினுடைய சக்தியில குறைய வரக்கு காரணம் அலட்சியம், சோம்பேறித்தனம் வரக்கூடிய காரணத்தினால. அலட்சியம் சோம்பேறித்தனத்தினால பார்க்கலாம், செய்யலாம், நாளைக்கு பண்ணலாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தள்ளி போடுறதுனால திடத்தாவினுடைய குவாலிட்டி குறைஞ்சு போயிடுது.
நாளைக்கு செய்யணுங்கிறத இன்னைக்கு செய்யுங்க, இன்னைக்கு செய்யணுங்கிறத இப்பவே செய்யுங்க அப்படின்ற மாதிரி பழமொழி இருக்கு இல்லையா. அதுவே சோம்பேறித்தனத்துல சோம்பேறியா இருக்கிறவங்களுடைய ஸ்லோகன் என்னவா இருக்கும், இன்னைக்கு இதுக்கு செய்யணும் நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு இது செய்யணும் நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யணும் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதான் டைம் கிடைக்குது, இன்னும் டைம் எவ்வளவு கிடக்குது பாத்துக்கலாம் பொறுமையா. இது வந்து சோம்பேறியா இருக்கிறவங்களுடைய ஸ்லோகன். யாரு சம்பனா இருக்காங்க, எவ்வளவு பெரிய பெரிய மகாரதிகள் கூட இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால டைம் இருக்கு. அதனால பாபா சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க ஆகாதுங்க, சோம்பேறித்தனத்தை உங்களுக்குள்ள வரவிடாதுங்க, உறுதி கொண்டு வாங்க, இப்ப செஞ்சே ஆகணும், டைம் கம்மியா இருக்கு, சம்பூர்ண சம்பன்னம் ஆகியே தீரணும் அப்படின்னு உறுதி கொண்டு வாங்க, திடத்தா கொண்டு வாங்க. அதாவது நம்ம சுத்தி வரக்கூடிய சமஸ்யாவாகட்டும், பிரச்சனைகளாகட்டும், சமாதானமாகட்டும், எல்லாமே நம்ம என்ன ஒரு தாட்டுனாலதான் இருக்கு. ஒரு எண்ணம் நம்ம கொண்டு வரணும், அந்த அளவுதான் தூரத்துல இருக்கும் நம்மளுடைய வெற்றியோ தோல்வி ஆகட்டும். ரெண்டுமே நல்ல எண்ணங்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது சமாதானம் அங்க வந்துடும். ஏன்னா நமக்குள்ள எல்லாமே இருக்கு, எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு நமக்குள்ள. எப்போ நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி பாபா கூட கனெக்ட் ஆகிறோமோ அப்ப நமக்கு சமாதானம் அங்க கிடைக்கும். நம்ம மனசு ஒரு நிலையில இருக்கணும் அப்படின்னா அப்ப நம்ம டிராமாவனுடைய ஞானம் ரொம்ப பக்காவா இருக்கணும். அப்ப மனசு ஒரு நிலையில இருக்கும். அந்த மாதிரி ஒரு தடவை பாத்தீங்கன்னா நான் ஒரு பார்க்க கூடாத சீனை பார்த்துட்டேன். அப்ப எனக்கு மனசுக்குள்ள எண்ணம் ஓடிச்சு, ஆஹா இது என்ன, எதை நான் பார்த்துட்டேன் பாபா கிட்ட நான் சொன்னேன் எல்லாத்தையுமே இப்படி இப்படி இப்படி. அப்போ ராத்திரி வந்து எனக்கு அமிர்த வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கனவு வந்தது. கனவுல பாபா காட்டுறாரு, அதாவது அண்ணன் தம்பி 2 பேரும் நல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க, உழைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் வந்து செய்ய வச்சுட்டு இருந்தது வந்து அவங்க அப்பா அங்க இருந்து எல்லாத்தையும் செய்ய வச்சிருந்தாரு, டைரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப முழிப்பு வந்துருச்சு. அந்த கனவு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் நான் பாபாவிட்ட எப்பெல்லாம் கேட்கறனோ அப்போ வந்து அந்த கனவு ரூபத்துல பாபா வந்து ஆன்சர் கொடுப்பாரு. அப்ப எனக்கு யோசிச்சேன், எதுக்காக அந்த கனவை காட்டினார் பாபா. அப்போ தான் எனக்கு யோசனை வந்தது. நான் பாபா கிட்ட கேள்வி கேட்டிருந்தேன் ராத்திரி, ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு. அப்ப அதுக்கான விடை இந்த மாதிரி கனவு ரூபத்துல காட்டினாரு. யாரும் எதுவும் செய்யறது இல்ல, செய்பவர் செய்ய வைக்கவர் பாபா அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிய வந்தது. அப்பதான் டச் ஆச்சு அந்த பாயிண்ட். முழு விளையாட்டுமே யாருடைய கையில இருக்குது, பாபாவனுடைய கையில இருக்கு. 5000 வருஷம் நாடக சக்கரம் அப்படின்னா 100 வருஷத்தை பாபா தன்னுடைய கையில வச்சிருக்கிறார் கண்ட்ரோல். ஏன்னா சங்கமயுகம் 100 வருஷம் ஆகையினால சங்கமயுகத்துல நமக்கு என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே நன்மைக்கானதுதான். ஏதாவது ஒரு நன்மை அதுல அடங்கி இருக்கும். கண்டிப்பா நீங்க தேடி பாத்தீங்கன்னா அதுக்கான பதில் கிடைக்கும். நம்ம அதை பத்தி சிந்தனை பண்ணாம அந்த விஷயத்துல மாட்டிக்கும் போதுதான் நம்ம மனிதர்களை குற்றம் சொல்றோம், இல்லை சுச்சுவேஷனை குற்றம் சொல்றோம், குறை சொல்றோம். இப்ப நம்ம ஏற்கனவே கடந்து வந்த விஷயங்கள்ல இப்பதான் நமக்கு புரிய வருது சில விஷயங்கள். நம்ம அந்த டைம்ல வந்து நமக்கு நடந்தது ஒரு விஷயம் அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயமா இது. ஏன்னா அதை பேஸ் பண்ணிதான் இப்ப நான் வந்து அந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஈஸியா கடந்து போயிட்டு இருக்கேன். அது எனக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கு அந்த டைம்ல அப்படிங்கறத இப்போ புரிய வருது. என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முன்னேற்றம் நடந்தது, ரொம்ப நன்மை நடந்தது அந்த டைம்ல. அதை இப்ப நான் பார்க்கும்போது தான் தெரியுது நமக்கு எவ்வளவு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு, நான் எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறது இப்பதான் ஃபீல் ஆகுது. அந்த அளவு ஒவ்வொரு சீனுமே நமக்கு நன்மைக்கானது தான். அந்த சங்கமிகம் நன்மையே 100% நன்மை மட்டும்தான். அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட்ல பாபா சொன்னாங்க, வானிலை சொன்னார். முதல்ல வந்து மணி அடிக்கிறத சொன்னாரு. ரெண்டாவது இனிமையாகணும், கசப்பாக மாறுவதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னாரு. இதுல வந்து கசப்பு அப்படிங்கறத வந்து பாபா வந்து கோபத்துக்காக சொன்னாரு. கோபப்படக்கூடாது, கோபத்தினுடைய குழந்தைங்க நிறைய இருக்காங்க, குழந்தை குட்டிங்க. கோபம் எப்ப வருது, எப்ப நம்ம எதிர்பார்க்கறது நிறைவேறலையோ எப்ப வருது, எப்போ வந்து அகங்காரம் வருதோ அப்போ கோபம் வருது, எப்போ வந்து யார் சொல்றத கேட்கலையோ, நம்ம சொல்றத ஒருத்தர் கேட்கலன்னா அப்ப கோபம் வருது. யாராவது நிந்தனை பண்ணா கோபம் வருது, யாராவது பொய் சொன்னா கோபம் வருது. சரி, கோபம் நம்ம கிட்ட இருந்து எப்ப போகும்? கருணை உள்ளம், இரக்க குணம், சுப பாவனை, சுப காமனை நமக்குள்ள வரும்போது இந்த கோபமானது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிடுது. ஸ்வமான் சுயதர்சன சக்கரம் ராமாவுடைய நினைவு வரும்போது நமக்குள்ள கோபமானது சாந்தமாகுது. அதனால பாபா வந்து காரணமும் கொடுத்துருக்கிறாரு, நிவாரணமும் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஸ்மிருதியில கொண்டு வரணும், அவ்வளவுதான். யாராவது கோபப்படுறாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நம்ம கோபம் வந்து சாந்தமாயிரும். அவங்க மேல வெறுப்பு வராது, இல்லைன்னா நமக்கு அவங்க மேல கோபம் வராது.
யார் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குறாங்களோ அவங்கள வந்து நம்ம கருணை உள்ளம், இரக்க குணம், அந்த மாதிரியான பார்வைகள்ல நம்ம பார்க்கும்போது அவங்க மேல நமக்கு கோபம் வராது, இரக்கம்தான் வரும். இப்ப வரக்கூடிய முரளியில வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, உலகத்துல உள்ள எல்லா ஆத்மாக்களுடைய துக்கத்தையும் நீக்கணும். எல்லாருக்குமே இதுக்கு பொறுப்பு இருக்கு. பக்தர்கள் அவங்கள கூப்பிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, இன்னைக்கு புது புது விதத்துல எல்லாம் துக்கம் வந்துட்டு இருக்கு குழந்தைங்களுக்கு. துக்கத்திற்கான காரணங்கள் கூட புதுமையாக உருவெடுத்து வந்துட்டு இருக்கு. பக்தர்கள் பாபா சொன்னாங்க, பக்தர்களுக்கு வந்து முக்தி கொடுக்கணும், ஜீவன் முக்தி கொடுக்கணும், சுகம் சாந்தி. ஆனா பிராமணர்களுக்கு என்ன கொடுக்கணும்? அன்பு மற்றும் ஒத்துழைப்பு. அப்புறம் பாபா சொன்னாங்க, நீங்க எல்லாருமே உங்களுடைய தபஸ்வி ஸ்வரூபத்தை பார்த்திருக்கீங்களா? இப்ப எல்லாரும் நம்ம ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு நம்மளுடைய தபஸ்வி ஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணலாம். கண்களை மூடி உங்களுடைய சுரூபத்தை நீங்களே பாருங்க, பார்த்துட்டே இருங்க. நான் தாமரை மலரில் அமர்ந்திருக்கக்கூடிய பிராமன் ஃபரிஸ்தா ஆத்மா தபஸ்வி மூர்த்தியாக இருக்கிறேன். அதை பார்க்கிறேன். இந்த சுரூபத்து என்னுடைய பிரகாசமானது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்குது. முழு உலகம் ஃபுல்லா பரவுது. அந்த ஒளி அலைகள் முழு பூமியையும் அலங்கரிக்குது, சூழுது. முழு உலகமும் இந்த தபஸ்யா சுரூபத்தினுடைய அக்னியில முழு உலகத்தோட எல்லா ஆத்மாக்களுக்கும் தபஸ்வி சுரூபத்திலிருந்து சுகம் மற்றும் சாந்தியினுடைய வரதானங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றது. பக்த ஆத்மாக்களுடைய இல்ல துக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய கூக்குரல்களை கேளுங்க, அவங்களுக்கு பரிசுகள் கொடுங்க. முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய பரிசு கொடுங்க. ஓம் சாந்தி. எப்ப நம்ம சூட்சும சரீரத்துல நம்ம வந்து உட்கார்றோமோ, அந்த சுரூபத்தை நிலைச்சிருக்கோமோ, அப்பதான் நமக்கு இந்த பக்த ஆத்மாக்கள் துக்க ஆத்மாக்களுடைய சப்தங்கள் நம்மளோட வந்து ரீச் ஆகுது, நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தேவையானதை கொடுக்க முடியும். அதனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் நடுநடுவா நம்ம பரிஸ்தா பிராக்டிஸ் வந்து எவ்வளவுகளோ செய்யறோமோ அவ்வளவுகளோ பக்த ஆத்மாக்களுடைய துக்க ஆத்மாக்களுடைய கூக்குரல்கள் நம்ம வந்து ரீச் ஆகும். அதனால பாபா சொல்றாங்களா, கூக்குரல் உங்களுக்கு கேக்குதா? எப்ப கேட்கும்? நம்ம எப்ப பரிஸ்தா சுரூபத்துல சூட்சும சரீரத்துல நம்ம உட்காரமோ, அதை தாரணை பண்றோமோ, அப்ப வந்து நம்ம அதிகமாக அந்த சப்தங்களை கேட்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். அப்போ 3 பாயிண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம், இருக்கலாம், நடக்கலாம், செய்யலாம் அப்படிங்கிறது அனுமதி கிடையாது. என்ன பண்ணணும்? செய்தே தீர வேண்டும் அப்படின்னு உறுதி இருக்கணும். திட்டத்தாவை நமக்குள்ள கொண்டு வரணும். அப்புறம் 2வது பாயிண்ட், வாயை வந்து இனிமையா வச்சிருக்கணும். உங்களுடைய வார்த்தைகள் இனிமையானதாக இருக்கணும். கசப்பானதாக இருப்பதற்கு அனுமதி கிடையாது. கசப்புக்காக பாபா வந்து கோபத்தை சொன்னாங்க. அப்புறம் 3வது பாயிண்ட், எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கணும். சேமித்து மட்டும் வைப்பதற்கு அனுமதி கிடையாது, அதை கொடுக்க வேண்டும். ஓம் சாந்தி.